பணிகிறேன் துரோணாச்சாரியரே, பணிகிறேன் கங்கை மைந்தரே. சக்கரவர்த்தி யுதிஷ்டிரருக்கு பணிவான வணக்கம். தம் அனைவரையும் இந்த பூமிக்கு அழைத்ததற்கு ஒரு காரணம் உள்ளது. தாம் அனைவரும் ஒன்றை உணர வேண்டும். இந்த ஸ்தலம் மிகவும் புனிதமான ஸ்தலமாகும். அன்று இந்த பூமியில் பகவான் பரசுராமர் பாவிகளை வதைத்த போது இந்த பூமியில் குருதி கொண்ட 5 குளங்கள் உருவானது. இந்த ஸ்தலம் சியாமந்த பஞ்சகம் என்று அறியப்படுகின்றது. இந்த பூமிக்கு வடக்கில் கரை புரண்டோடும் சரஸ்வதி நதியும் தெற்கு திசை தன்னில் திருஷ்டத்வதி நதியும் உள்ளன. 2 திவ்ய நதிகளுக்கிடையில் இருக்கும் இப்பிரதேசம் பகவான் பரசுராமரின் முன்னோர்களது ஆசி பெற்ற ஸ்தலமாகும். இத்தலத்தில்தான் தர்மம் ஸ்தாபிக்கப்படும். தேவர்களின் அரசன் தேவேந்திரன் சக்கரவர்த்தி குருவிற்கு ஆசி வழங்கிய இடம் இது. இந்த ஸ்தலத்தில் நடக்கும் யுத்தத்தில் எவரேனும் வீர மரணத்தை எய்தினால் அவர்களுக்கு ஸ்வர்க்கத்தில் ஸ்தானம் நிச்சயம். தாம் நடத்தும் இந்த தர்ம யுத்தத்திற்கு இந்த தர்ம கஷேத்திரமே மிகவும் உச்சிதமானதாகும். வாசுதேவரே, இந்த தர்ம கஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் கடலாய் திரண்ட 2 சேனைகள் போரை துவங்குவதற்கான நன்னாளினையும் தாமே நிச்சயிங்கள். அந்நன்னாளினை என்றோ திரௌபதி நிச்சயித்து விட்டாள் கங்கை மைந்தரே. கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரங்கள் சந்திக்கும் தினத்தில் மார்கழி மாதத்தின் சுக்லபக்ஷ சதுர்த்தசியில் யுத்தம் துவக்கம் பெறும். அதாவது இன்றிலிருந்து அடுத்த 3 தினங்களுக்கு பிறகு ஆரம்பமாகும். மகாபாரதம்.